அனைவருக்கும் வணக்கம். இந்த இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் மற்றும் அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள், அவர்கள் எந்த நிற ஆடை அணிந்தால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம், அவர்கள் அணிய வேண்டிய கல் எது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏற்கனவே 1ஆம் எண்காரர்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் பார்க்கலன்னா அதை நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள். நம்ம வீடியோவை யாரும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த 2ஆம் எண்ணில் பிறந்தவர்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். 2, 11, 20, 29 இது எல்லாமே 2 அப்படிங்கிற அந்த எண்ணில் தான் அடங்கும். அதனால் இதில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த 2ஆம் எண்ணுக்குரிய கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன். இந்த சந்திரனுக்கு தான் எண் 2. இந்த 2ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் சந்திரனின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் அப்படிங்கிறதால நீர் எப்படி நிலையில்லாமல் ஓடுகிறதோ அதே போல் சற்று சலன நெஞ்சம் கொண்டவர்களாகவே காணப்படுபவர்கள். ஆனால் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்கங்க. என்ன ஒரு சலனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செய்யலாமா, செய்யக்கூடாதா, செய்வோமா, வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருப்பாங்களே தவிர மற்றபடி சுறுசுறுப்பாக செயல்படுபவர்கள். ஆனால் அவசரக்காரர்கள் அல்ல. எந்த ஒரு காரியத்தையும் தீர ஆலோசித்து செயல்படுவார்கள். இதனால் எவ்வளவு எதிர்ப்பு ஏற்பட்டாலும் துணிந்து நின்று அதில் வெற்றி அடைபவர்கள் தான் இந்த 2ஆம் எண் நண்பர்கள். சுயநலம் இல்லாமல் எதையும் தியாகம் செய்ய துணிஞ்சவங்க. அதே போல் வாழ்க்கையில் அவ்வப்போது ஏமாற்றங்களையும் சந்திப்பாங்க. இவர்களுக்கு பார்த்திங்கன்னா அபார ஞாபக சக்தி உண்டுங்க. எப்போதும் சற்று குழப்பவாதியாகவே இருப்பாங்க. ரொம்ப இரக்க குணம் உடையவர்கள். அதனால் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். எதையுமே முன்கூட்டியே நுண்ணறிவும் கற்பனை சக்தியும் இவங்கள்ட்ட அதிகம் உண்டு. நல்ல ஒரு வேடிக்கையாக பேசக்கூடியவர்கள், பல விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பார்கள். மற்றும் பார்த்திங்கனாக்கா சாந்தம், சகிப்புத்தன்மை, பெரியவங்கள்ட்ட நல்ல ஒரு மரியாதை, அதே போல் கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். பழைய ஞாபகங்களை பார்த்திங்கன்னா அடிக்கடி நினைவு கொண்டு சிறு விஷயங்களுக்காக அதிக கவலைப்படக்கூடியவர்கள் இந்த 2ஆம் எண் நண்பர்கள். தம்முடைய கருத்துக்களை எப்போவுமே பார்த்திங்கனாக்கா நேரடியாக வெளியிட மாட்டாங்க, மறைமுகமாக தாங்க வெளியிடுவாங்க. அதே போல் அனைவரிடமும் நல்ல ஒரு சகஜமாக பழகக்கூடியவராக இருந்தாலும் சற்று பயந்த சுபாவம் இவங்களுக்கு உண்டு. கடுமையான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கும் திறன் கொண்டவர்கள். தன்னோட முயற்சியில் தோல்வி அடைஞ்சாலும் கொள்கையை விட்டு கொடுக்காம விடாமுயற்சியுடன் செயல்படுபவர் தான் இந்த 2ஆம் எண் நண்பர்கள். தூக்கத்திலும் சுய உணர்வு பெற்றவர்கள். கொடுத்த வாக்கை தவறாமல் எப்போவுமே காப்பாற்றக்கூடியவர்கள். சொல்ல காப்பாற்ற தவறியவர்கள் இவங்கள்ட்டேருந்து தப்பிக்கவே முடியாதுங்க. அப்படிப்பட்டவர்களை இவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. மிகுந்த கலாரசனை உடையவர்கள். அதனால் சங்கீதம், நடனம், நாடகத்துறை போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் இருக்கும் இவங்களுக்கு. எதுலேயுமே தற்காப்புடனும் செயல்படும் இவர்கள் வீண் வம்புக்கு எப்போவுமே போக மாட்டாங்க. பழைய பொருட்களை சேகரித்து வைப்பதில் இவங்களுக்கு அதிகம் ஒரு ஆர்வம் உண்டுங்க. பேச்சை கூட கொஞ்சம் அளந்து தான் பேசுவாங்க. பல சமயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு துணிச்சலான காரியங்களை செய்தாலும் சில சமயங்களில் கொஞ்சம் கோழையாக மாறிவிடுவாங்க. இவங்க அன்புக்கு அடிபணிந்தவர்கள். இது போன்ற பய உணர்ச்சிகளையும் மென்மையான சுபாவங்களையும் இவங்க கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னாக்கா நல்ல ஒரு முன்னேற்றம் இவங்ககிட்ட இருக்கும். நல்ல ஒரு வலிமை வாய்ந்தவங்களாக இவங்க இருப்பாங்க. எப்போவுமே குடும்பத்தின் மீது அதிக அக்கறை உள்ளவர்கள் இந்த 2ஆம் எண் நண்பர்கள். குடும்பத்தை பொறுப்போடு நடத்தி செல்வார்கள். சில நேரங்களில் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கோபம், கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள். இருந்தாலும் மனசில் எதையும் வச்சுக்காமல் திரும்பி மன்னிப்பு கேட்கக்கூடிய அருமையான ஒரு குணாதிசயம் கொண்டவர்கள். சகல சௌரியங்களை பெருக்கி கொள்ளவும் வாழ்க்கையை ஆடம்பரமாக வாழவும் நிறைய செலவு செய்வாங்க. வீண் பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு எல்லாரையும் அனுசரித்து போனாங்கன்னா குடும்பத்தில் எப்போவுமே மகிழ்ச்சி நிலவும். இந்த 2ஆம் எண்ணில் பிறந்தவங்க சந்திரனின் ஆதிக்கத்துக்கு உரியவர்கள் என்பதால் மற்றவர்களை வசீகரப்படுத்தக்கூடிய அழகான உடல் அமைப்பு பெற்றிருப்பார்கள்ங்க. நடுத்தரமான உயரம், சிறிய கழுத்து, கூர்மையான மூக்கு, குவிந்த உதடுகள், அழகான கண்கள் மற்றும் புருவங்கள் அமைய பெற்றவராக இவங்க இருப்பாங்க. மெலிந்த குரல் தான் பேசுவாங்க.
சந்திரன் வந்து நீர்க்காரகன் என்பதால் இவங்க குளிர்ந்த பானங்கள், ஐஸ்கிரீம் போன்றவற்றை விரும்பி சாப்பிடுவாங்க. இதனால் இவர்கள் அடிக்கடி சளி, ஜுரம், தலையில் வந்து நீர் கோத்து கொள்ளுதல், தொண்டை வலி, தலைவலி போன்றவற்றால் அவதிப்படவும் செய்வாங்க. சாதாரணமாக பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஜீரண உறுப்பும் சிறுநீரகமும் கோளாறு செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. முடிந்தவரை இவங்க வந்து இந்த மது பழக்கத்துக்கெல்லாம் அடிமையாகவே கூடாது. ஏன்னா மீட்க முடியாத அளவுக்கு இவங்களோட நிலமை போயிடும். உயிரை விட போகக்கூடிய நிலமை வந்துடும். எனவே வந்து இவங்க வந்து ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கிறது மிகவும் நல்லது. பொருளாதார நிலை எப்படி இருக்கும் இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 2ஆம் எண்ணில் பிறந்தவங்க பணத்தை எந்த விதத்திலாவது சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நெருங்கி பழகிறவங்க கூட இவங்கள்ட்ட ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அடிக்கடி மனஸ்தாபம்லாம் ஏற்படும். எப்போவுமே கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமுடன் செயல்படுவது நல்லது. இவங்க நீர் ராசி அப்படிங்கிறதுனால இவங்க என்ன வியாபாரம் செஞ்சால் நல்லா இருக்கும், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குளிர்பான விற்பனை, ஐஸ் தொழிற்சாலை, தூய நீர் தயாரித்தல், இந்த மாதிரி தொழில்கள் வந்து இவங்க வச்சாங்கன்னாக்கா தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே போல் வெளிநாடுகளுக்கு கடல் கடந்து சென்று சம்பாதிக்கக்கூடிய யோகமும் இவங்களுக்கு அமையும். சில பேருக்கு அரசாங்க உத்தியோகமும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு எந்த எண்ணில் பிறந்தவங்க நண்பர்கள், எந்த எண்ணில் பிறந்தவங்க எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 2ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு 1, 5 பிறந்தவர்கள் வந்து நல்ல நண்பர்களாக இருப்பாருங்க. அதே போல் 4, 7 போன்ற எண்ணில் பிறந்தவங்க வந்து எதிரியாக தான் இருப்பாங்க. இவங்களோட ஒத்து போக மாட்டாங்க. இவங்க எதை செஞ்சாலும் இந்த 2ஆம் எண்காரர்கள் வந்து எதை செய்ய, நல்ல ஒரு காரியங்கள் செய்ய அவங்க துணிந்தாலும் வடக்கு திசை நோக்கி செய்யும் பொழுது அதில் வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இவங்க என்ன அதிர்ஷ்டக்கல் யூஸ் பண்ணால் நல்ல ஒரு யோகம் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க முத்து அணிவது மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அவங்க வந்து தங்கத்தில் கூட முத்தை வந்து பதிச்சு போட்டுக்கலாம். இல்லை வெள்ளியில் கூட முத்தை வந்து பதிச்சு போட்டுக்கலாங்க. ஒரு மோதிரமாக கூட செஞ்சு போட்டுக்கலாம். இந்த சந்திரனுக்கு உரிய நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை. இந்த நாளில் இவங்க வந்து துர்கா பூஜை செய்வது நல்ல ஒரு விசேஷம், நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதே போல் வெங்கடாஜலபதியையும் அன்னைக்கு வந்து வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும். இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெள்ளை நிறம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மேலும் பொன் நிறம் வந்து இவங்களுக்கு இந்த பொன் நிறத்தை எங்கே போட்டுட்டு போனாலும் சரி, நல்ல ஒரு அந்த இடத்துல இவங்க பேசக்கூடிய ஆற்றல் எடுபடும். இவங்களுக்கு அந்த காரியங்கள் நிறைவு பெறும். போன காரியம் நிறைவு பெறும். எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்ட கிழமை பார்த்திங்கனாக்கா திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் இந்த 2ஆம் எண்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை. இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா துர்க்கை அம்பாளையும் வெங்கடாச்சலபதியும் வணங்கணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் அடுத்ததாக 3ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கான குணாதிசயங்கள், அவர்களோட குணாதிசயங்கள் என்ன, அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறத வீடியோ வரும். கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.